கையடிச்ச கஞ்சான சொல்கிற பார்த்தியா, உனக்கு வாய்க்கு லாஸ்ட்டில் தண்ணியும் கிடைக்காது, வாய்க்கு அரிசியும் கிடைக்காதுடா நாதாரி மொண்டம் திருச்சி. கையடிச்ச கஞ்சான்னு சொன்னல, ஒரு சாப்பாடு அவதூறு படுத்தினல, நிஜமாக சொல்கிறேன். இந்த லக்ஷ்மி மேலே உண்மையாக சொல்கிறேன், இந்த அன்னத்து மேலே உண்மையாக சொல்கிறேன். உன் வாய்க்கு அரிசி கூட இல்லாமல் நீ லஜ்ஜு பிஜ்ஜு ஆகி சாவ. சட்னி சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. வேணாப்பா, இதே என்னால் சாப்பிட முடியறதில்ல. மசால் தோசையா, ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு சப்பாத்தி, ரைஸ் கொஞ்சம், அவ்வளோதான் சாப்பிடுவேன். ஜாஸ்தியெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஃபுல்லாக டயட் மெயின்டைன் பண்ணுறேன். அது சாப்பிட்டு பழகிடுச்சு எனக்கு. ஹாய் சிலம்பு ஐடியாஸ் அண்ணா, வாங்கண்ணா. குட் மார்னிங்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை என்னோட நேரலைக்கு அன்போடு அழைக்கிறேன் அண்ணா, வாங்கண்ணா. ஆமாண்ணா, போயிட்டு இருக்கேன். பட் வீட்டில் இருந்து பார்க்குறேன். ஓகே, ஒரு 2 months. ஒரு 2 months வீட்டில் இருந்து. டீ இல்லை காஃபி? வீட்டில் தான் இருக்கிறேன், வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. ₹25 டீ ஆகட்டும், காஃபி ஆகட்டும். 25 rupees, 10 ரூபாய் இல்லை. ₹25. கக்கூஸ் பாடுறப்ப போடுவேன், நானும் என் புருஷனும் படுத்துனுக்கிறப்ப போடுவேன். நீயும் உங்கள் அம்மாலாம் படுத்துனுக்கிறப்ப போடுவில்ல, அந்த மாதிரி நானும் போடுவேன். ஹாய் லியோ. நாய்ப்பி சாப்பாடை பழிக்கிறவனுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், பிச்சை எடுத்தா கூட உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்கடா நாதேரி நாய்ங்களா. என்ன 1000 திட்டு, சாப்பாடை திட்டாதீங்கடா, சாப்பாடை பழித்து சொல்லாதீங்கடா மூதேவி நாதேரிங்களா. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு காலத்துக்கு நீ எதுவுமே இல்லாமல் போயிடுவ. நத்திங் கிரீஷ், எப்படி இருக்க? மானம் கேட்டவனே, நிஜமாக சொல்கிறேன், சாப்பாடை திட்டினவனுங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்டா, பிச்சைக்கார நாய்ங்களே பிச்சை கூட போட மாட்டாங்கடா உங்களுக்கு. பரதேசி தேவடியாக பிடிங்களே.